சன் டிவி ரசிகர்களை கவர்ந்து ஒரு ஹாப்பியான நியூஸ் பார்த்திங்கன்னா இப்போ வெளியாகி பரவிட்டுருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி முழு விவரத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். சன் டிவியில் வர நிறைய சீரியல்கள் பார்த்திங்கன்னா ரசிகர்களை கவர்ந்து சூப்பராக போயிட்டுருக்கு. நம்ம 3 முடிச்சு, சிங்கப்பெண்ணே, கயல் போன்ற ஏகப்பட்ட சீரியல்களை நம்ம சொல்லலாம். சீரியலில் என்னென்ன புது முயற்சிகளை எடுக்க முடியுமோ சன் டிவி தொடர்ந்து எடுத்துகிட்டு வராங்க. அதனால தான் டிஆர்பியில் டாப்பில் பல வருஷங்களாகவே சன் டிவி நம்பர் 1 இடத்துல இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த நிலையில் தான் ஒரு சீரியலை பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் ஒளிபரப்பாகிறது குறித்த தகவல் வெளியாகிருக்கு. ஆல்ரெடி டிஆர்பியில் கொடிகட்டி பறந்துட்டுருக்க 3 முடிச்ச சீரியல் 1 மணி நேரம் இப்போது டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. இன்னொரு சீரியலும் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் ஒளிபரப்பாக இருக்குது அப்படிங்கிற தகவல் தான் பார்த்திங்கன்னா வெளியாகி சன் டிவி ரசிகர்களிடையே பரவிட்டுருக்கு. அது வேறு எந்த சீரியலும் இல்லை, புது வசந்தம் சீரியல் தான். இனி வர திங்கள் முதல் பகல் 1 மணி முதல் 2 மணி வரைக்கும் டெலிகாஸ்டாக இருக்காமா. இந்த நியூஸை கேள்விப்பட்ட சன் டிவி ரசிகர்கள்லாம் சந்தோஷமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக புது வசந்தத்தை பார்த்துட்டு இருந்த சீரியல் ரசிகர்கள் ரொம்பவுமே சந்தோஷமாயிட்டாங்க. இந்த 1 ஹவர் டெலிகாஸ்ட் எப்போ வரைக்கும் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தெரியல. ஸோ இப்போதைக்கு புது வசந்தம் சீரியல் பார்த்திங்கன்னா வர திங்கக்கிழமையிலேருந்து பகல் 1 மணி முதல் 2 மணி வரைக்கும் ஒளிபரப்பாக இருக்குது அப்படிங்கிற தகவல் தான் வெளியாகி பரவிட்டுருக்கு. இப்போ கரண்ட்டாக சன் டிவியில் போயிட்டுருக்கிறதுல நிறைய சீரியல்கள் பார்க்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீரியல் எது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் அந்த சீரியல் பற்றின அதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கிடச்சதுன்னா இல்லை பயோகிராஃபி ஏதோ ஒன்று நம்ம வீடியோவை மேக் பண்ண ட்ரை பண்ணுறோம். எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா தேங்க்ஸ்.